அநேகர் கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை மறக்க முடியாமல் மனதிலே நினைத்து நினைத்து இன்னும் எதிர்மறையான காரியங்களையும் கசப்பான வார்த்தைகளையும் மற்றவர்கள் காயப்படுத்தின காரியங்களையும் நினைத்து அதை மறக்க முடியாமல் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. ஆம், நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீரம் பலவீனமாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமாக செய்ய முடியாமல் போய்விடும். அதனால் அதை தேவனுடைய கரத்தில் ஒப்பு விடுத்துவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதுதான் உங்களுடைய பலன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மையாக முடிய செய்து கடந்த நாட்கள் நீங்கள் நினைக்காதபடிக்கு ஒரு புதிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் செய்வதற்கு அவர் மிகவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆம், உங்களுடைய இருதயங்களை சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்ள போதுமானவர் இருக்கிறார். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் தேவ சமாதானம் இப்பொழுதே நிரப்பும். எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சுமப்பார், நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுவித்து காத்து உங்களை நன்மையினால் நிரப்புவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை தேவனுக்கே. ஆமேன்.